நீங்கள் அடிக்கடி நியூரியலியாக போகிறோம். நீங்கள் அந்த குளிர் பிரதேசம் தான் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்ட மக்கள் அங்கே வேலை கொடுத்தா நல்ல மாதிரி நக்கிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக அக்கா அது எண்ணுங்க அக்கா. எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், நான் என்னங்க வந்து உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. மீண்டும் ஒரு முறை மலையகத்தை நோக்கி என்ன தான் சொல்லணும். ஏன்னா மலையக மக்களுக்கு உதவி செய்கிறது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு தரமும் அங்கேருந்து வந்து போகிறது எனக்கும் ஒரு பெரிய செலவாக இருக்குமன்றதால நிறைய வேலை திட்டங்களும் ஒன்றா சேர்த்து கொண்டு வருவோம் மட்டும் தான் இன்றைக்கி திருப்பியும் மலையகத்துக்கு வந்திருக்கோம். இப்போல்லாம் நான் மலையகத்துக்கு வரணும், அப்போல்லாம் மழை பெய்து எல்லாத்தையுமே குழப்பிட மட்டும் தான் சொல்லணும். இருந்தாலும் தொடங்கின வேலை திட்டத்தை முடிக்கிறதா இல்லைன்ற கட்டத்தில் இன்றைக்கி இந்த முறை இங்கேயே நிற்கிறேன். இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் ஒரேடியாக நாங்கள் இனி யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுண்டு. இன்றைக்கும் வந்து எங்களோட புலம்பெயர்ந்த சொந்தங்கள் நிறைய பேர் நிறைய உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மலையக மக்களுக்கும் நிறைய உதவிகள் தேவைன்றதுக்காக அவங்களுக்கும் உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வரேக்க அங்கேருந்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தேன். இந்த ரோட்டை பார்த்திங்கன்னாலே தெரியும், இதால் ஆட்டோ எல்லாம் வராது. அதனால ஆட்டோவை முன்னுக்க மெல்லமாக போக சொல்லிவிட்டு நான் இங்கே பின்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ ஏன்னா ரோடெல்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் எங்களோட அரசியல், இதையெல்லாம் நாங்கள் கதைக்கலாது தானே. சரி வாங்க, நேரடியாக இன்றைக்கு நாங்கள் ஒரு சில மாணவர்களை தான் சந்திக்க போகிறோம். என்னத்துக்காக இந்த மாணவர்களை சந்திக்க போகிறோம், அவங்களோட போய் என்னெல்லாம் கதைக்க போகிறோம், அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்ன்றதை வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க, அண்ணோட பேர் என்ன? இந்த பேர் கனதிப்பிள்ள குணாளன். அண்ணா எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். சரி, எங்களை அழைத்ததன் நோக்கம் தான் நீங்கள் அந்த எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க. நல்ல பெருமை, நல்ல மனப்பான்மை. அதனால் எங்கள் அம்மாண்ட 2ஆம் ஆண்டு அஞ்சலியை முன்னிட்டு நாங்களும் சின்ன ஒரு உதவியை உங்கள் மூலம் கொடுக்கணும் கூட ஆசைப்படுறோம். யாரு கொடுக்கணும் நீங்கள் ஆசை? நாங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைகள் ஊக்கிக்க மூலமாக கொடுப்போம் கூட ஆசைப்படுறோம். அது இங்கே ஜெஃப்னாக்குள்ளே தானே இல்லை வரங்க? இல்லை, நீங்கள் அடிக்கடி நியூரியலியாக போகிறோம். நீங்கள் அந்த குளிர் பிரதேசம் தான் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்ட மக்கள் அங்கே வேலை கொடுத்தா நல்ல மாதிரி நக்கிறேன். அக்கா அது எண்ணுங்க அக்கா. எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், நான் என்னங்க வந்து 5, 10, 15, 20, 25, 30, 35, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100, 1 லட்சம். நீங்க சாக்லேட் இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், போயிட்டு காசு கொடுத்தோன்னு கண்டு இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1 லட்சம் ரூபா. இது என்னத்துக்காகண்டா மலையகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தாங்க, இதே கொடுத்துருங்க. சின்னாக்களுக்கு உங்களால் உங்களுக்கு மடுங்க ஆட்டோ தாயில பண்ணி கொடுத்துருங்க. 3 கிலோ கிட்டக்கு இருக்குது. ஓகே, நான் கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம். இருங்க. இன்றைய தினம் எமது இலங்கையில் JTVO நிறுவனம் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம். அவர்களுடைய அனுசரணையில் கணபதி பிள்ளை ராசமணி அவர்களுடைய 2ஆம் வருட நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய மகன் திரு முனாளன் அவர்கள், இவர் சுவிஸ் நாட்டை வசிப்பிடமாக கொண்டுள்ளார். அவருடைய ஏற்பாட்டில் அந்த தினம் 11/10/2024 அன்றைய தினம் தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய அந்த நினைவு தினத்தை நினைவு கூறும் முகமாக எமது பாடசாலை மிகவும் பொருளாதார நெருக்கடிக்கு உட்பட்டு இருக்கின்ற எமது பிரதேசமான இராணுவத்தை தமிழ் வித்தியாலயத்திலே கிட்டத்தட்ட 25 வறிய மாணவர்களுக்கான ஒரு கற்றல் உபகரணங்களை அவர்களுடைய அனுசரணையில் இன்றைய தினம் வழங்கி வைக்க இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து தீபா. நாங்கள் வந்து ஜெஃப்னாலேருந்து வந்திருக்கிறோம். மலையக மக்களை சந்திக்கிறதுக்கு நிறைய தரம் வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களை புலம்பெயர்ந்த சொந்தங்களுக்கு வந்து உங்களையும் போய் பார்க்க சொல்லி எங்களை ஒவ்வொரு முறையுமே அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா உங்களை மாதிரி மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து
அவங்களையும் நல்லா படிக்க சொல்லி நீங்களும் வெளியில் வரணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அக்காக்கள் எல்லாம் நல்ல ஒரு இடத்துல கேம்பஸ் மூலியமாக, அதாவது யூனிவர்சிட்டி மூலியமாக வெளியில் வந்து நல்ல நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் படித்து வெளியில் வந்தீங்கன்னா தான் நல்ல ஒரு பிரஜையாகலாம், நல்ல ஒரு பிள்ளைகளாகலாம். இல்லாட்டி இப்போ எங்களோட அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த வருமானம் எல்லாம் எங்களுக்கு காணாது தானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த மலைக்குள்ளேயும் அட்டைக்கடி அப்படின்றெல்லாம் சமாளித்து தான் உங்களெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இப்போ நீங்கள்லாம் நல்லா படித்து வெளியில் வந்தீங்கன்னா தான் அந்த நிலையை மாற்றலாம். இல்லாட்டி அம்மாக்கள் கடைசி மட்டுமே இந்த ஒரு லயன்ஸ் குடியிருப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறாங்க. அதனால தான் எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, நீங்களும் நல்லா படித்து வெளியில் வரணும். உங்களால் ஒரு பாடசாலை உபகரணம் வாங்க முடியலைன்னு சொல்லி நீங்கள் பாடசாலைக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களை எல்லாரையுமே பார்க்க சொல்லி எங்களை ஒவ்வொரு முறையுமே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த முறையும் என்னத்துக்காக எங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்கண்டா, கணபதி பிள்ளை ராசமணி அம்மாவோட 2ஆம் வருட நினைவு தினம் வந்து 11ஆம் தேதி 10ஆம் மாதம் நடந்துச்சு. அதை முடித்து அடுத்த நாள் தான் எங்களுக்கு எலெக்ஷன் வந்தபடியாக என்னால் இந்த இடத்துக்கு வர முடியலை. அதையும் தாண்டி மீண்டும் ஒரு முறை இங்கே வந்தோம். மழை காரணமாக திருப்பி போயிட்டு இப்போ 3ஆவது முறை இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ மழை பெய்தாலும் பரவாயில்ல, உங்களெல்லாம் சந்திக்கணும், உங்களெல்லாம் சந்தித்து இந்த பொருளெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துடணுமன்றதுக்காக போகாமல் இங்கேயே நிற்கிறோம். இதை வந்து அவங்களோட மகன் குணாலன் அண்ணா சுவிஸிலேருந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட அம்மாவோட நினைவு தினத்துக்காக. இப்போ நாங்கள்லாம் ஒரு பிறந்த நாள் வந்தாலோ இல்லை ஒரு நினைவு தினம் வந்தாலோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்ல புது உடுப்பெல்லாம் உடுத்துட்டு அதோட அந்த நாள் முடிஞ்சிடும். ஆனால் பாருங்கள், அவங்க எல்லாருமே அந்த நினைவு தினத்தாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மக்களுக்காக உதவி செய்யணுமென்று தங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி எங்களுக்கு தாராங்கன்னு. அப்போ இதை மாதிரி நாங்களும் பெரியாக்களாக வளர்ந்ததுக்கு பிறகு எங்களை மாதிரி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுமென்ற ஒரு மனப்பான்மையை எப்பயுமே வளர்த்து கொள்ளணும். ஏன்னா ஓகே எல்லாம் இருக்கா. முதலாவதாக தரம் 1 மாணவன் கார்த்திக். எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் விக்டர் அண்ணாவோட இது சம்மந்தமாக கதைச்சிருந்தேன். அப்போ உடனே எங்களுக்காக இந்த உதவியை செய்திருந்ததுக்கு முதல்ல விக்டர் அண்ணாக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். இதை கேட்ட உடனே நேற்று தான் கேட்டிருந்தோம், உடனே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தரக்கூடிய அளவுக்கு செய்து தந்ததுக்கு நன்றி. ஏண்டா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இப்படியிலேருந்து வேலைக்கு போகாமல் உங்களுக்காக இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணா ரொம்ப நன்றி என் கேட்டோன்னு உதவி செய்து தந்ததுக்கு. இதுக்கு முதல் நாங்கள் உங்களோட ஊருக்கு வந்திருக்கிறோம். முதல் இங்கே தீப்பற்றி எரிஞ்சன்ற ஒரு நியூஸ் வரைக்கும் நாங்கள் முதல் இங்கே வந்தது மூலியமாக தான் அண்ணாவை அறிமுகமாகிக்கொண்டோம். அப்போ அதிலிருந்து இப்போ மட்டும் நேற்றும் திடீர்னு ஒரு எதிர்ச்சியான சந்திப்பு தான் இருந்தாலும் காய்ச்சி கொண்டிருக்க தான் உடனே ஒழுங்குபடுத்தி தாரேன்னு சொல்லி முழு நேரம் எங்களுக்காக வேலை செய்து இந்த ஒழுங்கை ஏற்படுத்தி தந்ததுக்கு நன்றி. அதே நேரத்தில் நாங்கள் கேட்டோன்னே பிரின்சிபலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உடனே லெட்டர் எல்லாம் தந்ததுக்கு உங்களுக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த இடத்துல வந்திருந்து இந்த நேரத்தை சிறப்பிச்சதுக்காக. சரி, ஓகே, சந்தோஷமா எல்லாருக்குமே? கொஞ்சம் சந்தோஷமா, நிறைய சந்தோஷமா? சரி, ஓகேயா. அவர்களுக்கு எங்கள் பாடசாலையின் சார்பாக நன்றி. இந்த புத்தக பேக் தந்ததுக்கு எங்கள் அண்ணாவும் நன்றி. உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களோட பேர் என்ன? என்னோட கதைக்கு வேணும், இல்லைன்னா அந்த பேக்கை பறிச்சுட்டு போயிடுவேன். இப்போ உங்களோட பேர் என்ன சொல்லுங்களேன். எனக்கு கதைக்க மாட்டீங்களா? கதைக்க மாட்டீங்க? கோம என்னோட உங்களோட பேர் என்ன?
வெக்கமா இருந்துட்டா உங்களுக்கு வெக்கமா இருக்கும் ஆளை விட பேக் பெருசு போல இப்படி கொழு போகணும் இதால